கனடா டேக்ஸ் சீசன் வந்துடுச்சு, டென்ஷன் வேணாம். உங்களுக்காகவே உங்களுடன் நித்யா ரமேஷ். டேக்ஸ் சீசன்னா என்ன? கனடாவில் ஒவ்வொரு வருடமும் ப்ரிவியூஸ் இயரில் நீங்கள் சம்பாதிச்ச இன்கமை சிஆருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் டேக்ஸ் சீசன். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? டேக்ஸ் சீசன் யூஸ்வலாக ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும். டெட்லைன் மோஸ்ட்லி ஏப்ரல் 30. செல்ஃப் எம்ப்ளாயினா ஜூன் 15 வரை டைம் இருக்குது. ஆனால் டேக்ஸ் பே பண்ணணும்னா ஏப்ரல் 30 தான் டெட்லைன். யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்? கனடாவில் வேலை பார்க்கும் எல்லாரும், பார்ட் டைம், ஃபுல் டைம், செல்ஃப் எம்ப்ளாயி, நியூ காமர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாரும் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இவன் இன்கம் இல்லாதவர்களும் ஃபைல் பண்ணணும். ஏன்னா பெனிஃபிட் மிஸ் ஆகாமல் இருக்கு. ஒய் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்? இதுதான் முக்கியம். டேக்ஸ் ஃபைல் பண்ணலைன்னா சிஆர்ஏ உங்கள் பெனிஃபிட்டை ஸ்டாப் பண்ணிடும். சிசிபி, ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, ஓடிபி, ஏசிஎஃப்பி, ஏசிடபிள்யூபி எல்லாமே டேக்ஸ் ரிட்டர்ன் பேஸாக தான் வரும். என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? சிம்பிளாக சொன்னால் T4 ஜாப் இன்கம், T5 பேங்க் இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்ஃபோ, டியூஷன் ஸ்லிப்ஸ், சைல்ட் கேர் ரிசிப்ட்ஸ், ஆர்ஆர்எஸ்பி கண்ட்ரிபியூஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டொனேஷன் ரிசிப்ட் இவ்வளோ இருந்தால் போதும். ரீஃபண்ட் எப்படி வரும்? டேக்ஸ் அதிகம் டிடெக்ட் பண்ணியிருந்தால் சிஆர்ஏ உங்களுக்கு ரீஃபண்ட் தரும். டிரெக்ட் டிபாசிட் வைத்திருந்தால் 7 to 8 டேஸ்லேயே மணி ட்ராப் ஆகிடும். டேக்ஸ் சீசனில் ஸ்கேமர் அதிகம். சிஆர்ஏ ஃபோனில் கால் பண்ணி மணி கேட்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனடா அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.